ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஸ்பெஷல் தக்காளி சாதம் சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், 7 பழுத்த தக்காளி கழுவி தொடச்சி நடுப்பகுதி நீக்கிட்டு கடாயில் சேர்த்துருக்கேன் தக்காளியை. அது கூடவே 7 பல் பூண்டு போட்டிருக்கேன். அடுப்பை மிதமான தீயில் வச்சு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கியாச்சு. தோல் பகுதியை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 25 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு மிக்சியில் அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் உப்பு, காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் கம்மியாக இருக்குன்னு விட்டுருக்கேன். இந்த தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தா குழந்தைக்கு தக்காளியை பொறுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூலில் போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது டைம் இருக்காது குழந்தைகளுக்கு. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தக்காளி தோல் இல்லாமல் சூப்பராக இருக்கும். சாதம் வடித்த சாதம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். 4 பேருக்கு தக்காளி சாதம் இது ரெடி. தேங்க்யூ.